18ஆம் படியின் வலதுபுறத்தில் 2 தூண்களுக்கு இடையில் பெரிய மணி. அங்கு செல்லும் அனைவரும் பார்த்திருப்பீங்க. மேலே நடைப்பந்தலில் போய் சேர்ந்தவுடன் நாம் முதலில் பார்ப்பது கொடிமரமும் தத்துவமசி என்று எழுதியிருக்கும் அந்த முகப்பும் இந்த மணியும் தான் நம் கண்களில் தெரிவது. இந்த மணி பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டது. 1950 கோவில் தீபிடித்து எரிந்த போது ஐயப்ப விக்கிரகமும் தீயினால் சேதமாகியது. மாத பூஜைக்காக நடை திறந்த போதுதான் தீபிடித்த கோவிலையும் கோவிலுக்குள் சேதமாகி இருக்கும் விக்கிரகத்தையும் கண்டனர். இந்த சேதமான விக்கிரகத்தில் எறும்புகள் அரிப்பதையும் கண்டனர். இதிலிருந்து புரிவது என்னவென்றால் அந்த விக்கிரகம் ஜடமாகி தீர்ந்தது என்று. வெறும் உலோகம் என்றால் எறும்புகள் அரிக்குமா? இந்த ஜடமான ஐயப்பனின் பஞ்சலோக விக்கிரகத்தை கொண்டு தயாரிக்கப்பட்டதுதான் இந்த பெரிய ஆலய மணி. அந்த மணியை பார்ப்பதே நாம் பெறும் பாக்கியம்.